ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உங்கள் முன்னேற்றம் யார் கையில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய்? அது உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது. உங்கள் வளர்ச்சிக்காக நீங்கள் தான் முயற்சிக்க வேண்டும். உனக்கான உந்து சக்தி எங்கோ யாரிடமோ இல்லை, அது உன்னுள் தான் இருக்கின்றது. அதை நீயே ஊக்குவித்து எழுப்ப வேண்டும். செய்வாயா? அதற்கான ஏற்பாடுகளை செய். நான் உனக்கு உந்து சக்தியாக இருந்து உன்னை மேலே தூக்கி விடுகின்றேன். நல்ல எண்ணங்கள் நல்லதை செய்ய வைக்கும். தீய எண்ணங்கள் அதிக சக்தியை கொண்டதால் விரைவில் அவைகளை வீரியத்துடன் செயல்படுத்த கர்ம இந்திரியங்களை தூண்டி பல துன்பங்களை எதிர்கொள்ளச் செய்யும். நம்முடைய எண்ணங்கள் தான் நமக்கு முதல் எதிரி. நம்முடைய எண்ணங்கள் தான் நமக்கு முதல் நண்பன். ஆகவே நம்முடைய எண்ணங்களை நண்பனாக வைத்துக்கொள்வதும் நம்முடைய எண்ணங்களை எதிரியாக வைத்துக்கொள்வதும் நம்முடைய கையில்தான் இருக்கின்றது. எண்ணங்களே கர்ம வினைகளின் இருப்பிடம். எனவே அனாவசியமான எண்ணங்களை எல்லாம் தவிர்த்து விடுங்கள். இறைவன் தந்த அற்புதமான வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் இறை அருளுடன் நீங்கள் தொடங்குங்கள். உங்களிடம் வேறு எதுவும் இல்லாவிட்டாலும் இறைவனின் அருள் மட்டும் இருந்தால் போதும். மற்ற அனைத்துமே உங்களை தேடி தானாக வரும். இறைவனை உங்களுக்குள் உணர நீங்கள் முயற்சி செய்யுங்கள். வாழும் ஒவ்வொரு நிமிடமும் இறை சிந்தனையுடன் நீங்கள் இருங்கள். இறை சிந்தனை உள்ள பொழுது விழிப்புணர்வுடன் ஒவ்வொரு முடிவையும் உங்களால் எடுக்க முடியும். இறை நாமத்தை சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு செயலையும் நீங்கள் தொடங்கி பாருங்கள். அவர்களிடம் அனுமதி கேட்டுவிட்டு ஒவ்வொரு செயலையும் நீங்கள் தொடங்கி பாருங்கள். நிச்சயம் அது வெற்றியிலேயே முடியும். அதுபோல இறைவனிடம் ஆசி பெற்று ஒவ்வொரு நாளையும் நீங்கள் தொடங்கி பாருங்கள். அந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையும். விழிப்புணர்வுடன் செய்யும் செயல் நிச்சயம் ஒரு நாள் வெற்றியை தருமல்லவா? அதுபோலவே முயற்சி செய்து வெற்றி பெறுவதற்கு இறைவனின் சக்தியும் நமக்கு தேவை. இறைவனின் சக்தியை பெறுவதற்கு அவளிடம் நாம் அடைக்கலம் பெற வேண்டும். இறை பேராற்றலின் அருளால் தங்களுடைய வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெற்று சிறப்புடன் வாழ சாயப்பாவை எப்போதுமே துதித்து கொண்டிருப்போம். சாயப்பாவினுடைய கதைகள் நமக்கு மிகவுமே அபூர்வமானது. அவர் சொல்ல வரும் கருத்தில் ஏதேனும் ஒரு ஆழமான ஒரு கருத்து இருந்து கொண்டே இருக்கும். நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தொடர்பானதாக இருக்கும். அவருடைய கதைகளை கேட்பவரும் சொல்பவரும் மிகவுமே பாக்கியசாலி. இரு சாராரும் ஆடாது அசையாது அமர்ந்து கதைகளில் மூழ்கினால் என்றும் அழியாத மகிழ்ச்சி அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். நிந்திகளையும் பொய்களையும் கெட்ட கதைகளையும் கேட்ட பாவம் எல்லாம் ஒளிந்து போகும். எப்பொழுதும் புனிதமானதும் தூய்மை அளிப்பதுமான அப்பாவின் கதைகளை மீண்டும் மீண்டும் நீங்கள் கேட்டுக்கொண்டே வாருங்கள். மீண்டும் மீண்டும் படித்து கொண்டே வாருங்கள். சாயப்பாவின் கருணை ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் வெளிப்படுவதை இந்த கதைகளை பயபக்தியுடன் கேட்பவர்களால் மட்டுமே உணர முடியும். அந்த கேட்பவர்கள் ஒரு நாள் சொல்லுபவர்களாக மாறுவார்கள். ஏனென்றால் அதை அனுபவித்து வந்தவர்கள் அல்லவா அவர்கள். அவர்கள் அனுபவித்து வந்ததுதான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இறைவனை தவிர உம்மை விரும்புவது யாரும் கிடையாது. இறைவனை முழுமையாக உன்னை அடைக்கலம் எய்து வைத்திருக்கின்றார். இறைவனுக்கு நிகர் இறைவன் மட்டும்தான் என்றிருக்க போது இறைவனை நாம் சரணடைந்தால் நமக்கு நடப்பது எல்லாமே நன்மையாகவே நடக்கும் அல்லவா? உன்னை பிறக்க வைத்ததும் இறைவன், உன்னை வாழ வைப்பதும் இறைவன். இறைவன் நாமத்தை சொல்.